Okay students, I am Jones. We are going to see 9th standard maths second chapter exercise 2.6 பார்க்கிறோம். இதுல second question பாத்தீங்கன்னா simplify the following using multiplication and division properties of sets. Okay. இதுல first question பாத்தீங்கன்னா √3 into √5 into √2. So இது simplify பண்ண சொல்லியிருக்காங்க. √3 into √5 into √2 இங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னா nth root of a into nth root of b equal to nth root of ab. அதாவது ஆர்டர் சேமா இருந்தால் நம்ம உள்ள இருக்க ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்க ஸ்கொயர் ரூட் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2 நமது ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு 3 into 5 into 2. 3 into 5 into 2. 3 5s are 15. 15 into 2, 30. That is the answer. Next, root 35 divided by root 7. Root 35 divided by root 7. இங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம்னா nth root of a divided by nth root of b equal to nth root of a by b common root னு வரும். So order same இருந்தா மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். So root 35 divided by root 7 எப்படி எழுதணும்னா root 35 by root 7. So இங்க order 2, இங்க order 2ன்றதால square root of 35 by 7. If I cancel this answer 5. So root 5 வந்துருச்சு. Next question number 3. Cube root of 27 into cube root of 8 into cube root of 125. இங்க அதே இதுதான் nth root of a into nth root of b is equal to nth root of ab ன்றதுதான் ஐடென்டிட்டியை யூஸ் பண்றோம். சரி, இங்க cube root of 27 into cube root of 8 into cube root of 125 நம்போது cube root of 27 into 8 into 125. சரி, 27 பார்த்தனா 3 cube எழுதலாம். Guess 3 3s are 9, 9 3s are 27. 8 2 cube எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8. 125 5 cube வரும். 5 5s are 25, 25 5s are 125. So, இது எப்படி எழுதுறோம்னா cube root of 3 cube, 2 cube, 5 cube. So cube root அப்படின்னும்போது இங்க 3 cube கொடுத்திருக்காங்க இல்லையா. So 3 வந்து எத்தனை டைம் வருது? 3 டைம்ஸ் வருது. So சிங்கிளா எடுத்துக்கிறோம். 2 cube நம்போது 2 3 டைம்ஸ் வருது. So சிங்கிள் எலிமெண்டா எடுத்துக்கிறோம். 5 cube நம்போது 5 3 டைம்ஸ் வருது. So சிங்கிள் எலிமெண்டா எடுத்துக்கிறோம். அப்போ 2 3s are 6, 6 5s are 30. The solution. Next question பாத்தீங்கன்னா 7 root a minus 5 root b into 7 root a plus 5 root b. இங்க ஐடென்டிட்டி பார்த்தனா எது யூஸ் பண்ணலாம்? a minus b into a plus b. So a minus b into a plus b நம்போது a square minus b square. So இங்க a value 7 root a, b value 5 root b ன்றதால 7 root a the whole square minus 5 root b the whole square. அப்போ whole square 7 square 49, root a the whole square a, 5 square வந்து 25, root b the whole square b. So answer 49a minus 25b. Next question பாத்தீங்கன்னா இங்க subtraction இருக்கு, quotient இருக்கு, divide இருக்கு. இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டியது வரும். சரி, இங்க square root of 225 divided by 729 minus square root of 25 divided by 144 divide by square root of 16 by 81. So 225 ஓட square root என்ன அப்படின்னு பார்த்தா 15. 15 square ஓட value 225. 729 பார்த்தனா 27 square பண்ணா 729. 25 பார்த்தனா 5 square வந்து 25. 12 square 144, 4 square 16, 9 square 81. So அப்படி வரும். So அப்போ 225 is written by 15 square and 729 பார்த்தனா 27 square. 25 வந்து 5 square,
144 12 ஸ்கொயர். இங்கே டிவைட் 16 வந்து 4 ஸ்கொயர், 81 வந்து 9 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாமே ஸ்கொயர் ரூட்னும் பொழுது இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 15/27. இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 5/12 டிவைடட் பை ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4/9. இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 12 into 15 minus 5 into 27 divided by 27 into 12. 27 into 12 வரும். சரிங்களா? அப்போ 12 into 15 answer 180 minus 5 into 27 answer 135 divide 27 into 12 answer 324 divided by 4/9. இப்போ simplify பண்றோம். 180 minus 135 answer 5 பாரவங்க 10 இது 45 ஆயிடுது. 45/324 வருது. So 45/324 into 9. 45/324 into 9. இங்க cancel பண்றோம். 19 is 9. 36 9s are 45. திருப்பி இதை cancel பண்ணலாம். 45/36 into 1/4. ஏன்னா 9 cancel ஆயிடுச்சு இல்லையா? 1/4. இங்க 3 common divisor எடுத்துரும். 1 3 is 3, 15 3s are. இங்க 12 3s are. Again திருப்ப common factor இருக்கு. 5 3s are, 4 3s are இருக்கு. அப்போ பார்த்தனா 5 into 1 5 by 4 4s are 16 is a solution. ஓகேங்களா? Next question number 3 பார்த்தீங்கன்னா question number 3. If root 2 equal to 1.414 and root 3 equal to 1.732, root 5 equal to 2.236 and root 10 is equal to 3.162, then find the values of the following correct to 3 places of decimal. அது 3 place decimal கேட்டிருக்காங்க. First question is square root of 40 minus square root of 20. இங்கே root 2, root 3, root 4, root 5, root 10 கான values கொடுத்திருக்காங்க. First question பார்த்தனா square root of 40 minus square root 20. இங்கே simplest formula கிடையாது, pure surd கிடையாது. simplest formula இல்லை, அதை simplify பண்ணுறோம். simplify பண்ணும்போது root 40 பார்த்தனா 40க்கு LCM division 2 ஆல divide பண்ணனா 20, again 2 ஆல divide பண்ண 10, again 2 ஆல divide பண்ண 5, 5 ஆல divide பண்ண 1. அப்போ 2 into 2 into 2 into 5 அப்படின்னு வருது. இங்க ஆர்டர் 2ன்றதால ரெண்டு நம்பர் சேமா இருந்தா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு 2 எடுத்துக்கிட்டோம். பட் இந்த 2க்கும் பேர் இல்லை, இந்த 5க்கும் பேர் இல்லை. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 5 2s are 10. root 40க்கான வேல்யூ 2 root 10. அண்ட் root 20க்கு பார்த்தீங்கன்னா 20 divided by 2 10 divided by 2 5 divided by 5 1. So 2 into 2 into 5. இதுவும் ஸ்கொயர் ரூட் அப்படின்றதால இந்த 2க்கு ஒரு பேர் வெளில எடுத்துக்கிட்டோம். பட் 5க்கு பேர் கிடையாது. ஸோ 2 root 5 is the answer. ஸோ ஸ்கொயர் ரூட் 40 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 20 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் 40க்கு 2 root 10 minus 2 root 5. But both the term having common divisor 2 common இருக்கு. 2 வத்திக்கு வெளியில போட்டோம். remainder root 10 minus root 5 இருக்கு. root 10க்கான வேல்யூ 3.162 minus root 5க்கான வேல்யூ 2.236. So 2.236. இது ரெண்டையும் subtract பண்ணனா 3.162 minus 2.236 subtract பண்ணனா இது 5 12 6 ஆயிடும். 5 minus 3 2. இது 2 11 11 minus 2 9 2 minus 2 0. So 0.926 into 2. So product பண்ணும்போது answer 1.852. So root 40 minus root 20, the answer is this.
Okay, next question. Question number. அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா √300 + √90 - 8. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபிகேஷன் √300 என்ன ஆயிடுச்சுன்னா 300 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 150. 150 is divided by 2 75. 75 by 5 15. 15 by 5 3. 3 by 3 1. So √300 is written by 2 into 2 into 5 into 5 into 3. இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னும் போது 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறோம் அண்ட் 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கிட்டோம். பட் 3க்கு பேர் கிடையாது, ரூட்குள்ளே வரும். இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது 2 5s are 10, 10 √3 அண்ட் √90க்கு ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? அதே சிம்பிளிஃபை பண்ணும்போது டிவைடட் பை 2 45, 5ஆல் டிவைட் பண்ண 9, 3 3s are 9, 3 1 is 3 வருது. ஸோ ஆன்சர் ஸ்கொயர் ரூட் 2 into 3 into 3 into 5. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு மட்டும்தான் பேர் இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் ரூட்னும் போது இந்த 3க்கு மட்டும்தான் 2 3 இருக்கு. ஸோ அந்த ஒரு 2 3க்கு சிங்கிள் 3 எடுத்துட்டோம். பட் 2க்கும் பேர் கிடையாது, 5க்கும் பேர் கிடையாது. 2 5s are 10 எடுத்துக்கிட்டோம். 2 5s are 10. 8 பார்த்தீங்கன்னா 2 கியூப் வேல்யூ 8, அதனால 2 into 2 into 2 எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2க்கு ஒரு 2 எடுத்தாச்சு. ரிமைண்டர் இங்கே 2. ரிமைண்டர் இங்கே 2. ஸோ ஆன்சர் என்ன ஆயிடுச்சுன்னா √300 + √90 - √8 அப்படின்னு பார்க்கும்போது √300க்கு ஆன்சர் 10 √3 + √90க்கு பார்த்தீங்கன்னா 3 √10 - 2 √2. 10 into √3 value 1.732 plus 3 into √10 value is given. அது கொடுத்திருக்காங்க. √10க்கான வேல்யூ வந்து என்னன்னா 3.162 minus 2 into √2 value 1.414 இருக்கு. ஸோ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா இந்த ஒரு டெசிமல் வந்து ஃபார்வர்டில் வரும் 17.32 ப்ளஸ் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, 3 6 are 18, ரிமைண்டர் 1, 3 1 is 3, 3 plus 1 4, 3 3s are 9. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 1 2 is 2, 4 2s are 8, 0.2 மைனஸ். ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ்ல இருக்கு, ஆட் பண்ணிக்கிறோம். என்ன 17.32 9.486 ஆட் பண்ணுறோன்னா இங்கே 0 எடுத்துக்கலாம். 6 10 ரிமைண்டர் 1 4 4 8 16 1 2 வந்துடும். லாஸ்ட்டில் இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 2.826 சாரி 828. இங்கே 6லேருந்து 8 இது பண்ண முடியாது, பரவாங்கன்னா இது 7 9 16 16 minus 8 8 9 minus 2 7. இங்கேருந்து பரவாங்கன்னா இது 5 17 17 minus 8 9 3 2. So the answer is 23.978. 23.978 is the solution. ஓகேங்களா? Next, arrange the surds in descending or ascending order. Arrange the surds in descending or ascending order. So, surds வந்து descending or ascending orderல பண்ணணும்னா first ஆர்டர் வந்து சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஆர்டர் என்ன 3, இங்க ஆர்டர் என்ன 9, இங்க ஆர்டர் என்ன 6. ஆர்டர் இஸ் நாட் ஈக்குவல். சேம் ஆர்டர்ல இருக்க சர்ட்ஸ் கிடையாது. ஸோ சேம் ஆர்டர்ல இருக்க சர்ட்ஸ் இல்லைன்னும் பொழுது அதை என்ன பண்ணணும், நம்ம கன்வெர்ட் பண்ணும், சேம் ஆர்டரில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கிறோம். 3 9 6க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 9 6 இஸ் 18. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கன்வெர்ட் பண்ணும். இந்த 3யை என்னவா கன்வெர்ட் பண்ணும்? 18ஆ கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த 3யை 18ஆ கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? how many 3s are 18? 3 into 6. ஸோ அப்போ கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த எல்சிஎம்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். 18 ரூட்டு 18 ரூட்டு இங்கே 5
அந்த 5 அப்படியே வருது. இங்கே 3 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 18 ஆகுது. ஸோ அந்த 6 எடுத்து இதனோட பவரை மாற்றுறோம். உள்ள இருக்க ரேஷனல் நம்பரோட பவரை கன்வெர்ட் பண்ணுறோம், மாற்றுறோம். அப்போது 5 பவர் 6 ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 5 into 5 into 5 into 5 into 5 into 5. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் 15,625. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th root of 4. 9th root of 4 போது 9, பட் எல்சிஎம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 18 எடுத்துக்கிட்டோம். How many 9s are 18? 2 9s are 18. How many 9s are 18? 2 9s are 18. இந்த 2 9 ஆல்ரெடி இங்கே இருக்கு. இந்த 2 வந்து உள்ள இருக்க நம்பரோட பவர்ல போயிடுச்சு. ஸோ 4 to the power 2. அப்போ என்ன ஆகுது? 18 to the power 4 4s are 16. நெக்ஸ்ட் இங்க 6th root of 3. 6th root of 3. இந்த 6 என்னவாகணும்? எல்சிஎம் 18 மாறணும். 18 கொண்டு வந்தோம். பட் how many 6 are 18? 3 6 are 18. ஸோ இந்த 3 உள்ள இருக்க நம்பரோட பவர்ல கொண்டு போறோம். 3 cube. 3 cube. ஸோ 3 cube ஆயிடுச்சுன்னா 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இங்கே ஆர்டர் சேம் ஆயிடுச்சா? 18 18 18. பட் உள்ள இருக்க நம்பர்ல லீஸ்ட் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். டிசனிங் ஆர்டர் நம்பர் லீஸ்ட் நம்பர்ல, சாரி கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர்லேருந்து லோவஸ்ட் நம்பர் கொண்டு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15,625 is the highest number. Next highest number 27. Next highest number 16. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன? cube root 5 first one. Next இதுக்கான கொஸ்டின் என்ன? 6th root 3 second. Next one 9th root 4. இது descending order answer. Next இதே ascendingல மாத்தனா reverseல பண்றோம். 9th root of 4, 6th root 3 and cube root 5. ஓகேங்களா? Next question. இதுல second question பாத்தீங்கன்னா square root of cube root 5, cube root of 4th root 7, square root of square root 3 அப்படின்னும்போது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். mth root of nth root a is equal to mnth root of a. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கொண்டு போனாலே அதே மாதிரி இங்க ப்ராடக்ட் பண்ணும்போது சொல்யூஷன் 2 3s are 6, 6 root 5, 3 4s are 12, 12 root 7. இங்க எதுவுமே கொடுக்கலாம், 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 2s are 4, 4 root 3. ஸோ LCM இங்க இட்ஸ் நாட் ஏ லைக் ஆர்டர், ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் ஆர்டர் சேம் ஆர்டர்ல இல்லை. 6 12 4 டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஆர்டருக்கு எல்சிஎம் எடுத்தனா ஆன்சர் 24. டிஃப்ரெண்ட் ஆர்டருக்கு எல்சிஎம் எடுத்தனா ஆன்சர் 24. ஓகேங்களா? ஸோ இந்த 24 பேஸ் பண்ணி கொண்டு போறோம். ஸோ 6 root 5 எப்படி மாத்திரம் 24 root 5 மாத்திரம். How many 6 are 24? 4 6 are 24. ஸோ இந்த 4 5 பவரை மாறிடுச்சு. 5 பவர் 4 வந்ததுன்னா ஆன்சர் 625. நெக்ஸ்ட் 12 root 7. 12 root 7. இந்த 12 24 கன்வெர்ட் பண்றோம். How many 12s are 24? 2 12s are 24. இந்த 2 உள்ள இருக்க நம்பரோட பவர்ல போயிடுச்சு. ஸோ 7 ஸ்கொயர் ஆன்சர் 49. நெக்ஸ்ட் 4 root 3. 4 root 3. ஸோ 4 root 3 நம்புறது இதை 24 மாத்திரம். How many 4s are 24? 6 4s are 24. ஸோ இந்த 6 இந்த பவர்ல மாறிடுச்சு. 3 to the power 6 ஆன்சர் 729. ஸோ இங்க டிசெண்டிங் ஆர்டர் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ கிரேட்டர் நம்பர் 729. நெக்ஸ்ட் 625. நெக்ஸ்ட் ஒன் 49. So 24 square root 24 root of 729, 24th root of 625 and 24th root of 49. So 729 கான question என்ன? 4th root of 3. And next 625 க்கு question என்ன? 6th root 5. Next one 12th root 7. இது descending order கான answer. Ascending order க்கு reverseல எழுதணும். 12th root 5, sorry 12th root 7 and 6th root 5, 4th root 3. Okay students,
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.